ஹாய் கைஸ், இந்த பொங்கலுக்கு பராசக்தி படத்தை ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலை. பட் இந்த பொங்கலுக்கு ஹோல்சமான ஒரு மூவி பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தலைவர் தம்பி தலைமைங்கிற இந்த படத்தை தான் போய் சேரும். கண்டிப்பாக நிறைய பேர் தேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பராசக்தியும் சரி பாவாத்தியாரும் சரி ரெண்டுமே பெருசாக போகலை. அந்த கடுப்புலேயே நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அந்த காயத்துக்கு மருந்து போடுற அளவுக்கு தான் இந்த படம் மருந்தாக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் தான் அதில் படங்களில் மிஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த படத்தில் அதை குறையெல்லாம் தீர்த்து வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்னென்னா, சிம்பிளில் இருந்தாங்க. ஒரே தெருவில் இருக்கிற ஆப்போசிட் வீட்டுங்களில் ஒரு வீட்டில் கல்யாணம் வச்சுருக்காங்க, இன்னொரு வீட்டில் இலை விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் முன்பக்கம் இருக்குது. அது என்னங்கிறத இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான சிம்பிள் ஸ்டோரி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஜீவாவை பற்றி சொல்லணும்னா, இந்த ஊரில் பஞ்சாயத்து தலைவராக ஜீவா தான் இருக்கார். இந்த ரெண்டு வீட்டில் இருக்கிற ஆளுங்களும் ஒருத்தர் டிஸ்டர்ப் ஆகாமல் ரெண்டு ஈவெண்ட்டை நடக்கணும். அந்த ஈவெண்ட்டை நடக்கிறதுக்காக இவர் என்னென்ன பாடுபட்டாருங்கிறத அவ்வளோ ஃபன் அண்ட் காமெடி அண்ட் எமோஷனலாக காமிச்சிருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா, ஜீவா இல்லைன்னா இந்த படமே இல்லை. அந்தளவுக்கு அவர் ஷோல்டர் ஃபுல்லாக இந்த படம் தாங்கியிருக்கு தான் சொல்லணும். அண்ட் காமெடி அண்ட் ட்ராமா கூட இவரை வச்சு தான் நிறைய எழுதியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா உட்காந்து தான் சொல்லணும். அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்த ட்ராமாஸும் ரொம்ப அல்டிமேட்டாகவே இருந்துச்சு. நீங்கள் ஏதோ படம் பார்க்கும்போதே ஏதோ தமிழ் படம் பார்த்த ஃபீலிங்கே இருக்காது, மலையாள படம் பார்த்த ஃபீலிங் தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தை எடுத்தது மலையாளம் டேரக்டர்ஸ் தான். அதனால தான் இந்த டிஃப்ரெண்ட்டான கான்செப்டும் சிம்பிளான கான்செப்டை வச்சு ரொம்ப நல்ல படமாகவே எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது செம்மையான படம் பார்த்து ஃபீல் கொடுக்கும். அண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இந்த மூவி ஒர்க் ஆகும். அண்ட் ஸ்க்ரீன் பிளே வைஸாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்தளவுக்கு இல்லை. அதாவது செகண்ட் ஹாஃபில் ஃபன் இருக்குது. இந்த ஃபன்னுக்கு ஏற்ற மாதிரி சீன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே செட் பண்ணுவாங்க. அதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணும்போது தான் ஃபன்னு நிறையா இருக்கும். அந்த செகண்ட் ஹாஃப் செட் பண்ணுறதுக்காகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்ததுனால கொஞ்சம் நிறைய லேகே தெரியும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. பட் ஒன்ஸ் கடந்துட்டிங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டு கேரண்டி தாங்க. அண்ட் ஓவராலாகவே இந்த படம் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டு கேரண்டியான படம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை கைஸ்.